இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ஆனியன், இந்த குழம்புக்கு கொஞ்சம் ஆனியன் கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு 4 முட்டை எடுத்திருந்தோம். அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிட்டுருக்கோம். உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இது மாதிரி பொடி மாஸ் மாதிரி நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுக்க போகிறோம். இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணதை நல்லா அரைச்சிட்டு இந்த பேஸ்ட்டு மாதிரி எடுத்து ரெடியாக வச்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனையும் எடுத்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது மாதிரி நல்லா கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் லைட்டாக மட்டும் தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்காக மிளகாத்தூள், கறி மசால் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த எக் கிரேவி, எக் குழம்பு வச்சாலுமே பெப்பர் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். இது மாதிரி நல்லா கொதித்து ரெடியானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் பொடி மாஸை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. ரெடியானதுக்கப்புறம் இறக்குறப்ப கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பொடி மாஸ் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணலாம். ஒயிட் ரைஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து லஞ்சுக்காக இது ரெடி பண்ணியிருந்தோம். ஒயிட் ரைஸ்க்கு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்குமே வந்து செஞ்சு கொடுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரியே இன்னொரு நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக போணுச்சு. ஒயிட் ரைஸு, முட்டை பொடி மாஸ் கிரேவி, ஆனியன்லாம் நிறைய போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.